ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. பிரசங்கி 12:13. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சாலமனை போல ஞானவான் ஒருவனும் இருந்ததில்லை. எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே என்று தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்ட போது கர்த்தர் சாலமனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கும் ஞானத்தை தருகிறார். பயம் என்பது மனுஷனுக்கு பயப்படும் பயம் ஒன்று, மற்றது கர்த்தருக்கு பயப்படும் பயம். மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். சிலர் மரணத்திற்கும் பயப்படுவார்கள், சிலர் உறவினருக்கு பயப்படுவார்கள், சிலர் பிசாசுக்கு பயப்படுவார்கள். இந்த பயங்கள் எல்லாம் மனிதனை அடிமைக்குள்ளாக்கி அக்னி கடலிலே பங்கடைய செய்யும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை பாவத்திலிருந்து பாதுகாத்து பரிசுத்தத்திலே நிலைநிறுத்தும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். என்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு, அவர் என்மேல் அன்பும் பாசமும் நிறைந்தவர், தாழ்விலே என்னை நினைத்தள்ளினவர், அவரை துக்கப்படுத்தி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்பது யோசேப்பின் தீர்மானமாய் இருந்தது. ஆதலால் யோசேப்பு பாவத்துக்கு விலகி தன்னை காத்து கொள்ள ஓடினான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். யோசேப்பு எகிப்திலே மிகவும் உயர்த்தப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தில நம்பிக்கை உண்டு. தானியேல் தேவனுக்கு பயப்படுகிறவராய் இருந்தார். அவர் மேல் குற்றம் கண்டுபிடிக்கும்படி பிரதானிகள் முயன்றார்கள். ஜெபிக்க கூடாது என்ற சட்டத்தை ஏற்றினார்கள். ஆனால் தானியேலோ சட்டத்தை கண்டு பயப்படவில்லை, சிங்க கெபியை பார்த்து கலங்கவில்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, உமது விலை மதிப்பில்லாத அன்புக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களா என்பதை அடிக்கடி ஆராய்ந்து பார்த்து எங்களை திருத்திக் கொள்ளவும், உம்முடைய அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கவும் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்கு உண்மையாக கீழ்ப்படியவும் நாங்கள் எதிர்கொள்கிற எல்லா இடையூறுகளையும் சோதனைகளையும் மேற்கொண்டு வாழ எங்களுக்கு உங்க அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறல்களை மன்னித்தல்ல ஜெபிக்கிறோம். தேவனே, உம்முடைய வல்லமையான கரம் எங்களை மீது அமர்ந்திருந்து சகல தீமையான சூழ்நிலைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் பாதுகாத்து ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். தேவனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நன்மைகளுக்காகவும் மேன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, பயங்கரமான திகிலூட்டும் செய்திகளாலும் தெய்வ தூஷணம் செய்யும் மக்களாலும் நிறைந்த இந்த உலகத்தின் நிலைமையை மாற்றி உங்க சித்தம் இந்த உலகத்தில் செய்யப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, நோயுடன் இருப்பவர்கள் உங்க தழும்புகளால் குணப்படவும், சவாலான சூழ்நிலையில் இருப்பவர்களை மீட்பதற்காகவும், சோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆதல் அளிப்பவராகவும் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவர்களுக்கு பலன் கொடுத்து கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இரட்சகராகவும் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாளில் நடந்த நிகழ்வுகளால் வந்த கலக்கங்களும் நாளைக்கு என்ன நடக்குமோ என்கிற பயமும் சகல மக்களின் மனதில் சந்தேகங்களை கொண்டு வந்து அவர்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் பலவீனப்படுத்தாதபடி காத்து கொள்ள ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, விடுதிகளில் தங்கி படிக்கிற, வேலைக்கு செல்லுகிற பெண்கள், பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் மறைவிட பாவங்களுக்கும் தங்களை விலக்கி காத்து கொள்ள பரிசுத்தமாக வாழ தேவரீர் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். தேவனே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆன்லைன் சூதாட்டத்தினாலும் தீய பழக்கங்களினாலும் கெட்ட நண்பர்களினால் மது பிரியராய் போதைக்கு அடிமையாகி கவலை கண்ணீரோடு சமாதானமின்றி வாழும் ஒவ்வொருவர் வாழ்விலும் தேவ கரம் இடைப்பட்டு பாவக்கட்டுகளிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவித்து சமாதானமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் வாழ ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும், பிரிந்து போன குடும்பங்கள் உங்க அன்பினால் இணையவும், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, சகோதர சகோதரிகளுக்கிடையே, மாமியார் மருமகளுக்குள்ளே மனவேற்றுமைகள் மாறி ஒருவரோடு ஒருவர் அன்பாய் ஐக்கியத்தோடு வாழவும் கர்த்தர் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும், ஆத்ம ஆதாய பணியில் தேவ மகிமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.